மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்குங்க. வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்றைக்கு ஹெல்த்தியான உளுந்தங்களி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கருப்பு உளுந்து, 2 டீஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு சின்ன துண்டு சுக்கு, கருப்பட்டி 200 கிராம், தேங்காய் 1/4 கப். இந்த களி செய்யறதுக்கு இந்த கருப்பு உளுந்து தான் நல்லது, ஏன்னா அதுதான் ரொம்ப சத்து. அதனால் இந்த உளுந்து, அரிசி, சுக்கு, வெந்தயம் எல்லாம் நல்ல வெயிலில் காய வைக்கணும். காய வச்சு மாவு மில்லில் கொடுத்து அதை பொடியாக்கி ஒரு டப்பாவில் நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா நமக்கு எப்போ களி செய்யணுமோ அப்போ எடுத்து நம்ம களி செய்துக்கிடலாம். நீங்கள் இதை திரிபிள் பங்கு கூட போட்டு திரித்து வச்சுக்கிடலாம். இப்போ நான் 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப், இந்த கப்புக்கு 1 கப்பு மாவு எடுத்தால் அந்த கப்புக்கு தான் 4 கப்பு தண்ணி அதில் ஊற்றணும். இப்போ 4 கப்பு தண்ணி அதில் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்ச பிறகு நம்ம இந்த கருப்பட்டியை அதில் போடணும். கருப்பட்டியை போட்டு அது பாகு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது கரைஞ்சால் மட்டும் போதும். கரைஞ்சி வந்தோடனே அதை திருப்பி இன்னொரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணணும். ஏன்னா அதில் கல் மண் எல்லாம் இருக்கும். அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு அந்த கருப்பட்டி அந்த பாகு நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது இந்த கப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி கிண்டணும். இந்த கையை விடாமல் கிண்டணும், ஏன்னா அது கட்டி பிடிச்சிரும். அதனால் கை விடாமல் அப்படியே கிண்டி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு அதை கிண்டி வரணும். இது ரொம்பவே சத்து. பொம்பளை பிள்ளைய ஏஜான பிள்ளைகளுக்கு இதை கொடுப்பாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். இது கருப்பட்டி உளுந்து எல்லாம் சேர்ந்துருக்கனால எல்லாரும் சாப்பிடலாம், நல்ல சத்தும் கூட. இந்த மாதிரி கிண்டி மாவு லைட்டாக வெந்த உடனே கட்டியாக வந்துடும் உடனே. ஆனால் கைவிடாமல் நீங்கள் கிண்டிகிட்டு இருக்கணும். தீயை நல்லா குறைச்சி வச்சு தான் இதை கிண்டணும், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த எல்லாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை அதில் போட்டு எல்லாம் ஒன்றா நல்லா கிண்டி இறக்கணும். இப்போ நான் தேங்காய் போட்டு நல்லா கிண்டணும். நம்ம பாரம்பரிய உணவை எப்போதுமே மறக்கக்கூடாது. இது நல்ல உடம்புக்கு நல்ல ஹெல்த்தும் கூட. இந்த அளவு வந்த உடனே இறக்க வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்குங்க. இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.